சேனலில் தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் நம்ம வச்சு கொடுக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லாம் சூடாச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து. இது ரெண்டையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தாச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வரமிளகாவையும் லேசாக வறுத்துட்டோம். இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டோம். இப்போ இது கூட 1 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் லேசாக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி 4 சேர்த்துருக்கேன். அதில் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா லேசாக வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது லேசாக ஆறுனதுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து சூப்பரான சட்னி செஞ்சுட்டோம். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.